எப்படியான வஸ்திரத்தை தொற்றணும்னு சொல்லி அவள் ஓரமை தொடுகிறாள். தொட்ட உடனே அந்த வஸ்திரத்துக்குள்ளேருந்து ஒரு வல்லமை கடந்து போகிறது. ஆமே, அவர் திரும்பி பார்த்து சொல்கிறாரு, ஆமே, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று சொல்லி. அப்பொழுது அந்த ஸ்திரீ உள்ளவள் பார்த்து, ஆண்டவரே நான் தான் என்று சொல்லி அவள் தலைகுனிஞ்சு நிற்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய்ன்னு சொல்லி. அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதே போல் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், வீடுகளில் இருந்து கொண்டிருக்கலாம், பலவிதமான நோயோடு கூட நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த ஜோஸ்வா டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஜனமே, நீங்களும் வீட்டில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட இருக்கலாம். கைகால்கள் செயலிழந்து போய், உறுப்புகள் செயலிழந்து போய், என்னால் ஒரு வேலை செய்ய முடியலையேன்னு சொல்லி நீ துக்கத்தோடு கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கமோ சந்தோஷமாய் மாறும்.